It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. Casa Grande presents Kalyanamaalai, exclusively Mohan. Powered by Shriram Finance. In association with Pothi Silks, Alayam of Silks, Saravana Stores, Super Jewelry, Thirumanam Endrale, Super Saravana Stores, Ariware, always in fashion, Aroma, the range of premium food products, Peps, India's favorite spring mattress, Chennies, feel comfortable. உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கே கிளாஸுக்கு போக வேண்டியிருக்கு. இப்போ நான் போனேன் ஒரு ஹெல்த் வைஸ் நல்லா பண்ணிக்கிறது, ஃபிட்னஸ் வைஸ் நல்லா பண்ணிக்கிறது, அப்போல்லாம் நான் ஆயிடுறேன். ஆனால் வாழ்வியல்னு வரும்போது நாம் ஆயிடுறேன் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அது அடுத்த ஸ்டெப்புக்கு நியாயமாக போயிடணுமேனு ஒரு கவலை இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த லெவலில் தான் நம்ம கவலைப்படுறோம். வணக்கம் மோகன் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். 1 வீக்காக நான் 2-3 கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறேன். ஓகே. ஒன்று கார்ப்பரேட் எக்ஸலன்ஸ்க்காக, ஓகே. இன்னொன்று ஒரு சத் சங்கம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட எக்ஸலன்ஸ்க்காக. அந்த மாதிரி 2-3 விஷயத்தை அட்டென்ட் பண்ணுறேன். ஆனால் யூனிஃபார்மாக எல்லா விஷயத்துலையும் சொல்லப்படுற ஒரே கருத்து என்ன அப்படின்னா, நல்ல வார்த்தைகள் தான் எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்கும். அதனால் நல்ல வார்த்தைகள் இருக்கும் பொழுது எதுக்கு நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க அப்படிங்கிறத எல்லாருமே திரும்ப திரும்ப பல்வேறு வகையில் சொல்கிறாங்க. 50 இயர்ஸாக நம்ம இது தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 50 இயர்ஸ் எங்கே போனீங்க? இப்போ தான் 27வது வருஷத்துக்கு வந்து கல்யாண மாலையை விடுங்க. கல்யாண மாலைக்கு முன்னாடியிலேருந்தே லைஃப் ஸ்டைல்லையே லைஃப் ஸ்டைலில் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் மக்களுக்கு தெரியுறது 27 இயர்ஸாக தெரியும். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் சொல்லிட்டார், யாகாவாராயினும் நாக்காக்க அப்படின்னு. நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். அதாவது அன்வான்டாக ஏதாவது ஒன்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய விஷயங்களாக மாறுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ பேச வேண்டாம். இல்லை நான் பொதுவாக சொல்கிறேன், ஒவ்வொரு பீரியட் எல்லா விஷயத்துலையும் அப்படி தானே நடக்குது. எதையாவது சொல்லிட்டு பொதுவாக சொல்கிறேன்னு தான் சொல்கிறாங்க எல்லாருமே. எனிவே நான் நம்மளோட சப்ஜெக்ட்டுக்கு வரேன். இப்போ நான் சமீபத்து எக்ஸ்க்ளூசிவோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன் சார். அதாவது அவங்க கிட்டத்தட்ட நிச்சயதார்த்தத்துக்கு போகிற லெவலில் அந்த அலையன்ஸ் செட் ஆகிடுது. அவங்க பொண்ணும் பையனும் மீட் பண்ணி, ஆனால் திடீர்னு அவள் அப்பாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. இந்த சென்ஸ் பையனோட படிப்பை பற்றியோ ஏதோ ஒரு இடத்துல அவருக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. இந்த சென்ஸ் என்னென்னா போராதுன்னு டவுட் வருது, வேற டவுட் வருது. திடீர்னு அவன் சொன்னானே அது படிக்கல போல இருக்கே, அப்படி வருது வேற. ஆனால் அப்படி இல்லாமல் இந்த படிப்பு தானே படிச்சிருக்கான், என் பொண்ணு வேற மாதிரி படிச்சிருக்காளே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அவருக்கு ஸ்ட்ரக் ஆயிருக்கு. அப்புறம் நீங்கள் கூட அவங்கள்ட்ட பேசுனீங்க, இந்த நேரத்தில் நீங்கள் அதை பற்றி யோசிக்கிறது சரி கிடையாது அப்படின்னு. ஆனால் அஸ்டானிஷிங்லி என்ன நடந்தது அப்படின்னா, அதுக்கப்புறத்துக்கான ப்ரொசீஜர் எதுக்குமே அவள் அப்பா கலந்துக்கவே இல்லை. அம்மாவும் அந்த பொண்ணும் அவளோட பிரதர்ஸ் இவங்க தான் வந்தாங்களே தவிர, அப்பா மேபி கல்யாணத்துக்கு வருவராக இருக்கும், ஆனால் வேறு எந்த ப்ரொசீஜருக்கும் வரல. ஸோ இந்த மாதிரி அப்பாவோ இல்லை அம்மாவோ இவங்களோட ஈகோ அஃபெக்ட் ஆகிறது பொண்ணு பையனுடைய கல்யாணங்களில் அது எவ்வளோ தூரம் அஃபெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தங்கள் மேலான கருத்துக்களை கேட்கலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். Kalyanamaalai, exclusive matchmaking for affluent families. Complete confidentiality. Call exclusive desk 9840891400. அப்படியே சமூகம் மாறியாச்சு, மனிதர்கள்லாம் மாறிவிட்டாங்க, அவங்க எல்லா மைண்ட் செட்டும் நல்லாயிடுச்சு அப்படின்னு வெளியில் பேசுகிறது வேறு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஓப்பனிங்கில் சொன்னீங்க இல்லையா, அதாவது உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கே கிளாஸுக்கு போக வேண்டியிருக்கு. கரெக்ட். இப்போ நான் போனால் எல்கேஜிக்கு தான் போகணும். நான் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, எனக்கு அது போகலைங்கிறதுனால சொன்னேன். வேறு இதுவே உங்களோட மெச்சூரிட்டி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு காமிக்கிறது. எனிவே போகலாம், நம்ம கண்டினியூ பண்ணலாம். அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது நான் அப்படிங்கிறத யாருமே இழக்க ரெடியாக இல்லை. அதாவது நம்ம எல்லா விஷயத்துலையும் என்ன சொல்கிறோம், ஒன்று ஒழுங்காக பார்த்துக்கிறது, ஹெல்த் வைஸ் நல்லா பண்ணிக்கிறது, ஃபிட்னஸ் வைஸ் நல்லா பண்ணிக்கிறது, அப்போல்லாம் நான் ஆயிடுறேன். ஆனால் வாழ்வியல்னு வரும்போது நாம் ஆயிடுறேன் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். வெறும் நான்கிறது முளைச்சி நிற்கக்கூடாதுங்கிறது தான் சொல்கிறோம். நாம்னு ஒரு குடும்பத்தோடு ஒட்டாத யாருக்குமே சக்ஸஸ் கிடைக்கிறது இல்லை. ஒன்று அவங்க வெறுக்கப்படுறாங்க, இல்லைன்னா ஒதுக்கப்படுறாங்க. அவங்க அந்த அந்த ஸ்ட்ரீம்லேயே இல்லாமல், அப்பா இது மாதிரி சொன்னாரா, என்னோடய கல்யாணத்தை பற்றி சொல்லும்போது இது மாதிரி சொன்னாராப்பா, ரைட் ஓகே, கிட்டத்தட்ட அந்த பெண்ணும் அந்த பையனும் முடிவு பண்ணுறான், இவர் ஃபைனல் ஃபங்க்ஷன் போது கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பசங்களோட வெறுப்பை சம்பாதிக்கிறாங்க. இந்த நாமுக்கும் நானுக்கும் உள்ள வித்தியாசம் நிறைய இடங்களில் தடுத்துட்டு தான் இருக்குது, இன்னும் தடுத்துட்டு தான் இருக்குது. நீங்கள் சொன்ன இந்த இன்சிடெண்ட்டில் என்ன நம்ம எக்ஸ்க்ளூசிவ்லேயே நடந்த இன்சிடெண்ட்டில்
அவர் என்ன நினச்சாருன்னா, முதல்ல அவங்க பேசிட்டாங்க, 2 பேருக்கும் ஃபோட்டோ பார்த்து பிடிச்சி போச்சு. சரி பர்சனல் மீட்டு பண்ணிக்கலாங்கிற லெவலில் வந்தபோது, பர்சனல் மீட்டுக்கு இன்றைக்கி சாயந்தரம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு டைம். 2 பேரையும் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம தான் கூட இருந்து தான் நம்ம பண்ணுவோம். சேர்மன் ப்ரியாரிட்டின்னு வரும்போது நான் கூட இருந்து தான் அவங்கள இனிஷியேட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம வித்ட்ரா பண்ணி வெளியில் வரோம். அந்த தான் இந்த ஸ்கீமினுடைய ஸ்பெஷாலிட்டியே. சரி நம்ம இருக்கோங்கிறது வந்து 2 பேரண்ட்ஸுக்கும் அது ஒரு பெரிய கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கிறது. ஸோ இன்றைக்கி சாயந்தரம் மீட் பண்ண போகிறோம். காலம்பரை எகெயின் நம்ம என்னோடய செக்ரட்டரி கூப்பிட்டு 2 பேரும் சாயந்தரம் 5 மணிக்கு வந்துடுங்க. வரும்போது இந்த மாதிரி வாங்க, 2 hours ஆகும். ஸோ மைண்ட் ப்ரிப்பரேஷனோடு வாங்க. பொண்ணையும் பையனையும் பேச சொல்லும்போது நேர நெருக்கடி கொடுக்காமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் சொல்லி தான் கிட்டத்தட்ட என்னென்னா ஒரு ஸ்கூல் ஏஜில் என்னென்ன பண்ண வேண்டியிருக்கோ அத்தனையும் வந்து ஃபேமிலி ஏஜ்லேயும் பண்ண வேண்டியிருக்கு. கரெக்ட். அந்த மாதிரி ஒரு நெருக்கடி வருது. என்னோடய செக்ரட்டரி பேசும்போது அவங்க ஃபாதர் சொல்கிறாரு, கொஞ்சம் அதை யோசனை பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இவங்க சொல்கிறாங்க, நம்ம டேட்டை கொடுத்துட்டோம், டயத்தை கொடுத்துட்டோம், பெண்ணும் பையனும் வந்து ஃபோன்லேயும் பேசிட்டாங்க. ஸோ பேசிக்காக அவங்களுக்கு வந்து தாட் ப்ராசஸ் அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபிசிக்கலாக உட்காந்து பேசி அவங்க ஃபைனல் பண்ணுற லெவலில் வந்தாச்சு. இப்போ எப்படி அவங்கள்ட்ட அவங்க டைம் ஒன்றுன்னு எப்படி கேட்குறது, இது வந்து சரியாக இருக்காதே அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 1/2 hour நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு 1/2 hour கழிச்சு, இல்லைம்மா இது வந்து நம்ம இன்றைக்கி சாயந்தரம் அந்த மீட்டிங்கை கன்க்ளூட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சார் ஏதோ கொஞ்சம் அர்ஜென்ட்டில் ஏதோ சொல்லிட்டாங்க அது அப்படின்னு சொல்லி விட்டாங்க. சாயந்தரம் அந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுறதுக்கு நம்ம போகிறோம். சாயந்தரம் வந்து இந்த மாறுதலை விரும்பின அப்பா அந்த மீட்டிங்கு வராமல் விட்டார். நான் அந்த அம்மாட்ட மெதுவாக கேட்குறேன், இல்லை அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாரு, அதனால் இன்றைக்கி வர முடியாமல் போயிடுச்சுன்னு அந்த அம்மா மேனேஜ் பண்ணுறாங்க. அந்த முகத்தில் தெரியுது அவங்களோட பதில் வந்து அவங்க சமாளிப்புக்காகத்தான் சொல்கிறாங்கங்கிறது வந்து அந்த முகத்தில் எழுதி ஒட்டியிருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து ஃபேமிலி டீட்டெயிலுக்குள்ளே போக முடியாது. ஸோ அவங்க 2 பேரும் மீட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட அது வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரும்போது அந்த அம்மா ஆஃபீஸ் வராங்க. வந்துட்டு நம்மளை பார்த்து பேசுகிறாங்க. பேசிட்டு சொல்கிறாங்க, இது மாதிரி அவருக்கு ஏதோ ஒரு ரிசர்வேஷன் இருந்தது, அந்த ரிசர்வேஷனை வேண்டாமேன்னு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு வந்து நான் அவர் மனைவி, அவர் பெண்ணுக்கு கல்யாணம் இத்தனையும் இருந்தும் கூட அவர் சுய கௌரவம் வந்து அவர் சொன்னதை நம்ம கேட்கலைங்கிற லெவலில் தான் போய் நிற்குது. ஆனால் சொல்லிட்டார், நிச்சயதார்த்தம் அது அந்த ஃபங்க்ஷன்லாம் வரும்போது நான் வரேன், ஆனால் இந்த மீட்டிங்க்கு நான் வரதா இல்லை, நான் வந்து வரலேன்னு இந்த மீட்டிங்கை தள்ளி போடலாம், இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணி தான் பண்ணலான்னு சொன்னபோது, எப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த காதில் அது ஏறலையோ, இப்போ வந்து நீ வான்னு கூப்பிடும்போது என் காதுலையும் அது ஏறலை. அந்த என்ன நியாயமில்லாத விஷயம். அதாவது இந்த இடத்துல நம்மளோட ரோல் எப்படி இருக்குன்னா, நம்ம வீட்டில் நடக்கிற கல்யாணம் அது வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நியாயமாக போயிடணுமேனு ஒரு கவலை இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த லெவலில் தான் நம்ம கவலைப்படுறோம். எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லி விட்டுறோமே தவிர, எக்ஸ்க்ளூசிவாக அதுக்கான முயற்சிகள் எல்லாத்தையும் எடுத்தால் ஒண்டி தான் அது ஜெயிப்புக்கு எடுத்துகிட்டு போக முடியுங்கிறது தான் ஒரு உண்மை. இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் ரொம்ப வருத்தப்பட்டது வந்து, ஈகோவில் வந்து வேறு யார் வேணால் தப்பாக இருக்கலாம், சரி மாமாவை கூப்பிடலன்னா தப்பாக இருக்கலாம், சித்தப்பாவை கூப்பிடலன்னா தப்பாக இருக்கலாம், பெற்றோருக்குள்ளே இந்த ஈகோ வந்து நிற்கிறது வந்து எவ்வளவு அசௌரியம் இது. கரெக்ட். அந்த பெண்ணை எவ்வளோ பாடுபட்டிருப்பா, அந்த மீட்டிங் வரும்போது தன் அப்பா கூட வரலைங்கிறத பற்றி அந்த பெண்ணை எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பா. இதை வந்து ஜென்ரலாக அவாய்ட் பண்ணுறதோ, இதை வந்து ஜென்ரலாக பெற்றோரை பொறுத்த வரைக்கும் நல்ல புரிதலோடு இருக்கிறதோ, அந்த பெண்ணுக்கோ அந்த பையனுக்கோ சேஃப்டிங்கிறது மாத்திரம்தான் நம்ம இது மூலமாக சொல்ல வரோம். கரெக்ட், ரொம்ப கரெக்ட். ஒரு அருமையான விஷயம் சொல்லவா? கல்யாண மாலை மூலமாக கல்யாணம் ஆன தம்பதிகள் அவங்களோட பிள்ளைங்களுக்கான வரன் தேடுற வேலையை நம்மள்ட்ட கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கல்யாண மாலையோட 26 வருஷ சின்சியர் சர்வீஸுக்கு மிகப்பெரிய பலன் கிடைச்சிருக்கு. நாங்கள் மிகப்பெரிய சர்வீஸ் பண்ணுறோம்னு மற்ற மேட்ரிமோனியெல்லாம் அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஆனால் கல்யாண மாலையில் தான் அதை அனுபவிக்கிற யூசர்ஸ் அதை சொல்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் ஏன் வரன் தேடுறதுக்கு எங்கெங்கேயோ போகிறீங்க? கல்யாண மாலைக்கு வாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு அருமையான வரன் உடனடியாக அமையும்.